வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஓப்போ ஒரு புதிய மொபைல் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ F11 Pro. இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற விலை பார்த்தீங்கன்னா 24,990 ரூபா. ஸோ 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மொபைல் ஃபோன் எடுத்த உடனே என் கையில் பார்க்குறதுக்கு ஒரு அழகான டிசைன், நல்லா பண்ணியிருக்காங்க டிசைன். ஆனால் பேசிக்கலி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். நல்ல கிளாசி ஃபினிஷிங்கில் ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க. 2 விதமான கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று அரோரா க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பிளாக்கும் பர்பிளும் கலந்த ஒரு கிரேடியன்ட் கலர். இந்த மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் இருக்கிற கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல். ஸோ 48 + 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கொடுத்துருக்காங்க. விவோவுடைய V15 ப்ரோவில் எக்ஸ்ட்ராவாக அந்த 8 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிள் பார்த்தோம், அது இதில் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் ஃபுல் டிஸ்பிளே கொண்ட ஒரு IPS LCD பேனல், நாச் எதுவுமே கிடையாது. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா வச்சுட்டாங்க. ஸோ இதை ஓப்போ தரப்புலேருந்து ரைசிங் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா. விவோ V15 ப்ரோ பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. சரி, கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விவோ V15 ப்ரோவில் பார்த்த மாதிரியே இதுலேயும் மைக்ரோ USB போர்ட் தான் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனில் இந்த மைக்ரோ USB போர்ட் மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4000 mAh பேட்டரி கொண்ட இந்த மொபைல் ஃபோனுக்கு ஊக் சார்ஜிங் 3.0 சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் உங்களுக்கு ஊக் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. ஒரு வித்தியாசமான டிசைனில் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான மொபைல் ஃபோன் இந்த ஓப்போ F11 Pro. இந்த மொபைல் ஃபோனுடைய இன்டர்னல் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக்கினுடைய ஒரு ஹீலியோ P70 ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதே ப்ராசஸர் தான் Realme 3ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மொபைல் ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபா. சரி, இந்த மொபைல் ஃபோனில் 6GB RAM இருக்குது, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, Android 9ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே கலர் OS 6 ஸ்கின் போட்டிருக்காங்க. இந்த புதிய கலர் OS வெர்ஷனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. UI பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. சில இடங்களில் கார்ட்டூன் பொம்மை மாதிரி ஐக்கன்லாம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது. பல பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பார்க்குற மாதிரியே ஆப் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வர சைனீஸ் மொபைல் ஃபோன்ஸில் எல்லாமே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி ஆப் டெஸ்க் இருக்கும். ஆனால் இதில் ஆப் ட்ராயர் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். கேமரா அப்ளிகேஷன் பார்ப்போம். இந்த கேமராவுடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல்னு சொன்னேன் உங்களுக்கு. இதோடைய அப்பர்ச்சர் 1.79, கிட்டத்தட்ட 1.8ன்னு வச்சுக்கலாம். இந்த கேமரா UIயில் போர்ட்ரேட் மோட் சப்போர்ட் பண்ணுது, நைட் மோட் இருக்குது, அது அல்ட்ரா நைட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா HDR மோட் அப்படிங்கிறத டேசல் கலர் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இருக்கிற பல டெக்னாலஜிகளை சேர்த்து வச்சு அதுக்கு புதுசாக பேர் கொடுத்து அதை லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிருக்கதா இந்த மொபைல் ஃபோனுடைய மார்க்கெட்டிங் பாயிண்ட்ஸ். இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. 1080p 30 frames/second வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். இந்த மொபைல் ஃபோனில் இருந்து எடுத்த கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த ஃபோட்டோ எடுத்த எல்லாமே ரொம்ப லோ லைட், சேலஞ்சிங் லைட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு இந்த கேமராவில். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ அவ்வளோத்துக்கு திருப்திகரமாக இல்லை. ஊக் சார்ஜர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. மைக்ரோ USB போர்ட்டுக்கு பதிலாக USB Type-C போர்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் டேட்டா டிரான்ஸ்ஃபரும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். 25,000 மொபைல் ஃபோன். ஸோ விலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொபைல் ஃபோனோட டிசைன், மொபைல் ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் விலை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஓப்போ தரப்புல இருந்து இன்னொரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓப்போ F11. இதோட விலை பார்த்தீங்கன்னா 19,990. இந்த மொபைல் ஃபோனுக்கும் ஓப்போனுடைய F11 ப்ரோக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே ரேம் தான். ஓப்போ F11 ப்ரோவில் 6GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். F11ல் 4GB RAM தான், ஆனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB உங்களுக்கு கிடைக்குது. 2 மொபைல் ஃபோன்லையுமே ஹைபிரிட் சிம் கார்டு ஸ்லாட், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ஆனால் F11 ப்ரோவில் நாச் இருக்கு. அந்த நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. ரைசிங் பாப்அப் கேமரா மெக்கானிசம்லாம் கிடையாது. மித்தபடிக்கு இந்த 2 மொபைல் ஃபோனும் ஒரே மாதிரி டிசைன் தான், ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஓப்போனுடைய F11 மற்றும் F11 Pro மார்க்கெட்ல விக்குமா விக்காதா? நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? உங்க கருத்துக்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.